ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 134. இந்த பகுதியில் 141வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ ஸ்கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்ர சதுர்புஜக. 141வது திருநாமம். ஓம் சதுர்தம்ஷ்ராய நமக. 4 விதமான விசேஷ பற்களை உடையவர், கொண்டவர் என்று பொருள். இதை பற்றி விஷ்ணு சித்த பட்டர் என்பவரின் பக்தியிலிருந்து நாம் பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்தில், அதாவது முந்தைய யுகத்தில், பாண்டிய நாட்டில் விஷ்ணுபுரம் என்ற ஊரில் மல்லிகை பல்லழகர் என்ற பெயருடன் திருமால் கோயில் ஒன்று இருந்தது. அவரது பற்கள், அந்த திருமாலுடைய பற்கள் மல்லிகை பூ போல் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தபடியால் இந்த பெயர் உண்டானது. அந்த பெருமாளுக்கு விஷ்ணு சித்த பட்டர் என்னும் அர்ச்சகர் மிகவும் பேரன்போடு தினசரி பூஜைகளை செய்து வந்தார். ஊரார் பெருமாளுக்கு பழங்கள் சமர்ப்பித்தால் அவற்றின் தோலையெல்லாம் நன்றாக உரித்துவிட்டு உள்ளிருக்கும் பழத்தை மட்டும் நிவேதனம் செய்வார் அந்த அர்ச்சகர். ஏனென்றால் பெருமாள் மல்லிகை பூ போல மென்மையான பற்களை உடையவராக இருப்பதால் கடுமையான பொருட்களை அவரால் கடிக்க முடியாது என்று பக்தியுடன் கூறுவார் அந்த விஷ்ணு சித்தர். கொட்டைப்பாக்கும் வெற்றிலையும் சமர்ப்பித்தால் கூட அவற்றை நன்றாக அரைத்து பொடியாக்கி அதன் பிறகுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அப்படி ஒரு பக்தி அவருக்கு. ஒரு சமயம் அந்த ஊரில் உள்ள விவசாயிகள் தை மாதம் அறுவடை ஆனவுடன் கரும்பு களிகளை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்து வந்தார்கள். அப்போது சிலர் சொன்னார்கள், அந்த விவசாயிகளிடம் சிலர் சொன்னார்கள், நம் ஊர் அர்ச்சகர் கனிகளையே தோலை உரித்த பின்புதான் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வார். அப்படி இருக்க கரும்புகளை நிவேதனம் செய்யவே மாட்டார். இத்தனை கரும்புகளை உண்டால் பெருமாளுக்கு பல் வலிக்கும் என்று கூறுவார். முதலில் உங்களை கோவிலுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் கூட பெருமாள் மேல் அசைக்க முடியாத பக்தி கொண்ட அந்த விவசாயிகள், நாங்கள் கொடுப்பதை பெருமாள் நிச்சயமாக ஏற்பார் என்று சொல்லிவிட்டு கரும்புகளுடன் கோவிலை நோக்கி சென்றார்கள். அப்போது கோவிலில் விஷ்ணு சித்த பட்டர் இல்லை, திருப்பல் பட்டர் என்ற வேறொரு அர்ச்சகர் இருந்தார். கரும்பு களிகளுடன் வந்த விவசாயிகள், சுவாமி, தாங்கள் புதிய அர்ச்சகரா? எப்போதும் இங்கே பூஜை செய்யும் அர்ச்சகர் இன்று வரவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த திருப்பல் பட்டர், அவர் இன்று சங்கராந்தி தர்ப்பணம் செய்வதற்காக சென்றுள்ளார். அவருக்கு பதிலாக நான் இன்று இங்கு பூஜை செய்ய போகிறேன் என்று சொன்னார். விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து கரும்புகளையும் வாங்கி பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார் திருப்பல் பட்டர். விவசாயிகளும் மகிழ்ச்சியுடன் கோவிலை விட்டு வெளியே வரும் சமயம் சரியாக விஷ்ணு சித்த பட்டர் கோவிலுக்குள் வந்தார். விவசாயிகளின் கைகளில் கரும்பு களிகளை பார்த்துவிட்டு, இவற்றை எதற்காக கோவிலுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயிகள், இந்த வருடம் நாங்கள் அறுவடை செய்த கரும்புகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வந்தோம். புதிய அர்ச்சகர் இவற்றை பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார். மிகவும் சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி என்றார்கள் விவசாயிகள். வியந்து போன விஷ்ணு சித்த பட்டர், யார் அந்த புதிய அர்ச்சகர்? நான் கோவிலை பூட்டிவிட்டுதானே தர்ப்பணம் செய்ய போனேன். எனக்கு தெரியாமல் கோவிலுக்குள் நுழைந்த புதிய அர்ச்சகர் யார் என்று கேட்டுக்கொண்டே கோவிலுக்குள் நுழைந்தார். அவர் திருப்பல் பட்டரை பார்த்து, யாரப்பா நீ, கோவிலுக்குள் எப்படி நுழைந்தாய் என்று கேட்டார். அதற்கு திருப்பல் பட்டரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு விவசாயி கையில் இருந்த கரும்பை பிடுங்கி, இந்த கரும்பை கடித்தால்
என் பெருமாளுக்கு வலிக்காதா என்று கேட்டார் விஷ்ணு சித்தர். அப்போது அந்த கரும்பில் 4 பற்கள் பதிந்திருப்பதை அவர் கண்டார். யார்? விஷ்ணு சித்தப்பட்டர் கண்டார். அப்போது அவர் சொன்னார். யார் சொன்னார்? திருப்பல் பட்டர் சொன்னார். என்ன தெரியுமா? சுவாமி, இத்தகைய பக்தர்கள் சமர்ப்பிக்கும் கரும்பை உண்பதற்காகவே தனது மேல் பல் வரிசையில் 4 வலிமையான பற்களை கொண்டிருக்கிறாரே பெருமாள். அது உங்களுக்கு தெரியாதா? ராமாயணத்தில் கூட வால்மீகி சொல்லியிருக்கிறாரே, சதுர்தச சமத்வந்த்வஸ் சதுர்தம்ஷ சதுர்கதிகி என்று இந்த பற்களை பற்றி சொல்லியிருக்கிறாரே என்று சொன்ன திருப்பல் பட்டர் கருவறைக்குள் சென்றார். அப்படியே மறைந்தும் விட்டார். விவசாயிகள் பெருமாள் மேல் கொண்ட பக்தியை தனக்கு உணர்த்துவதற்காக பெருமாளே திருப்பல் பட்டராக வந்ததையும், தான் உண்டதற்கு அடையாளமாக தனது 4 பற்களையும் ஒவ்வொரு கரும்பிலும் பெருமாள் பதித்திருப்பதையும் உணர்ந்தார் விஷ்ணு சித்தப்பட்டர். இப்படி மெய்யடியார்கள் பக்தியோடு சமர்ப்பிக்கும் கடினமான பொருட்களையும் உண்டு அவர்களை மகிழ்விப்பதற்காகவே 4 சிறப்பு பற்களோடு விளங்கும் திருமால் சதுர்தம்ஷ்ர என்று அழைக்கப்படுகிறார். இந்த 141வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியமாக அழகான பற்களோடு விளங்க திருமால் அருள் புரிவார். அடுத்தது 142வது திருநாமம். ஓம் சதுர்புஜாய நமக. இதை பற்றி அடுத்த பகுதியில் ராமாவதாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். ஹரி ஓம்.